130 கோடியில் மண்பாண்டம் மற்றும் ஊதுபத்தி செய்தல் வேலைகளில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டங்கள் பற்றி மத்திய அரசின் புதிய அறிவிப்பு. பிரதமரின் ஆத்ம நிர்பார் எனப்படும் தற்சார்பு இந்தியாவிற்கு வலு சேர்க்கும் விதத்தில் ரூபாய் 130 கோடியில் மண்பாண்டம் மற்றும் ஊதுபத்தி செய்தல் மற்றும் தேனீ வளர்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ஊதுபத்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதரவை விரிவுபடுத்தி இரட்டிப்பாக்குவதும் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் சில தினங்களுக்கு முன் அறிவித்தது. இந்த முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் விதமாக மண்பாண்டம் செய்தல் மற்றும் தேனீ வளர்ப்பு ஆகியவற்றுக்கான இரு திட்டங்களுக்கான வழிகாட்டுதல்களை தற்போது வெளியிட்டுள்ளது. சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அமைச்சகத்தின் இந்த புதிய திட்டங்கள் அடித்தள பொருளாதாரத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் விதத்திலும் தற்சார்பு இந்தியா இயக்கத்திற்கும் பங்காற்றும் வகையில் அமைந்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பானை செய்யும் சக்கரம், களிமண், கலப்பான் உள்ளிட்ட இயந்திரங்களை மண்பாண்ட தொழிலுக்கு அரசு வழங்கும். மேலும் திறன் வளர்ப்பு பயிற்சி, சந்தைகளுடன் தொடர்பு ஏற்படுத்துதல் ஆகியவையும் அளிக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 6075 மண்பாண்ட கலைஞர்கள், ஊரக பகுதிகளில் வேலையில்லாமல் இருப்போர் மற்றும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். மேலும் தேனீ வளர்ப்புக்காக தேனீ பெட்டிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் ஆகியவற்றை அரசு வழங்கும். பல்வேறு மையங்களின் மூலம் 5 நாள் பயிற்சியும் அரசு செலவில் அளிக்கப்படும். இவை பிரதமரின் ஏழைகள் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படும். இந்த திட்டங்கள் எல்லாம் 2020-21 ஆண்டில் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் தொடங்கும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் அறிவித்துள்ளது.